அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில் இன்றைய தினம் அதிக அளவில் பேசக்கூடிய விஷயமாக என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, இன்றோட சென்னை கமிஷனராக அருண் பதவியேற்று 3வது என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னும், படங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய காட்சிகள் நிஜ வாழ்க்கையில் அருண் கமிஷனர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், ஒரு பக்கம் பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதரவலைகள் குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன், பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு பாஜக கட்சி தலைவரான அண்ணாமலை, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் குறித்து பல விஷயங்களை பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அதிரடி முடிவுகள் எடுக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் குறைய வரும் அப்படின்னும், இது எல்லாத்துக்குமே நம்ம ஆதரவு அளிச்சே ஆகணும் அப்படின்னும், அரபு நாடுகளில் இருக்க மாதிரி தண்டனைகள் கடுமையானாதான் தவறுகள் குறையும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அருண் கமிஷனர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஒரு விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு மட்டுமே தான் அவர் கவனம் செலுத்துறாரா, மக்களுடைய பாதுகாப்புக்காக கவனம் செலுத்தலையா அப்படின்ற ஒரு விமர்சனம் அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அருண் கமிஷனர் பார்த்தீங்கன்னா திருமாவளவன், சீமானுக்கும் அதிகப்படியான மிரட்டல்கள் இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவங்க எந்த இடங்களுக்கு சென்றாலுமே அவங்களுக்கே தெரியாமல் காவலர்கள் அவங்க பின்னாடி அனுப்புறதும், ரோந்து பணியில் காவலர்கள் அதிகமாக இருக்கிறதும், குறிப்பாக திருமாவளவன் மற்றும் சீமான் அவர்களுடைய அலுவலகத்தில் தொடங்கி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்குமே ஏகப்பட்ட காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செல்கிற வழிகளில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டுகள் மற்றும் அவங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டுகள் அப்படின்னு எல்லா காவலர்களுமே அலர்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இறுதியாக நடந்த பொதுக்கூட்டத்திலலாம் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த பாதுகாப்பை விட காவலர்கள் கொடுத்த பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காவலர்கள் சீமானை சுற்றி வளைத்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியாக திமுக கட்சி இருக்கே, சீமானுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிற மாதிரி அருண் கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ரீதியாக செயல்படாமல் உண்மையிலேயே ஒரு அரசு அதிகாரியாக செயல்படுறது பார்க்குற அனைவருமே பூரிப்படைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு தகவல் குறித்து நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி காவலர்கள் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.